80% பேர் 45 வயதுக்கு மேல் வேலையில் மாற்றம் செய்து கொள்ள நினைக்கிறார்கள். ஆனால் 6% பேரே அப்படி செய்து கொள்கிறார்கள். எப்பொழுதும் தாமதமாகிடவில்லை. இட்ஸ் நெவர் டூ லேட் என்ற கருத்து ஏற்றளவில் மாத்திரமே எளிது என்பதை இதை காட்டுகிறது. 25 வயதில் வேறு வேலை பார்க்க வேண்டும் என்றால் அது உங்கள் ரெஸ்யூமை மேம்படுத்துவதற்காக அல்லது புதிய திறன் ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக இருக்கலாம், அல்லது சிறிது காலம் குறைவான ஊதியம் பெறுவதாக இருக்கலாம். சோதனை செய்து பார்க்க இடம் கொடுக்கும் அளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் பொருளாதார அழுத்தங்கள் இருக்காது. அதாவது பண விஷயத்தில் சுதந்திரம் இருக்கும். ஆனால் 45 வயதாகும் பொழுது உங்கள் முடிவுக்கு வேறுவித பாரம் இருக்கும். ஏதாவது ஒன்றை அடமானம் வைத்திருக்கலாம், அல்லது கடன் வாங்கியிருக்கலாம். பிள்ளைகள், வயதான பெற்றோர், உயர்ந்த பதவி, பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட நற்பெயராக இருக்கலாம். நீங்கள் ஈட்டும் ஊதியத்தை சார்ந்து சிலர் இருக்கலாம். இந்த வித்தியாசத்தை நான் வீட்டிலேயே அதிகம் பார்த்திருக்கிறேன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்னர் கனடாவுக்கு சென்றதும் என் தகப்பனாருக்கு வியாபாரத்தில் இழப்பு ஏற்பட்டது. எங்கள் வீட்டை விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அவர் எங்கள் உறவினர் குடும்பத்தோடு சென்று விட்டார். அங்கிருந்து திரும்ப உருவாக்க தொடங்கினார். ஸ்டார்டட் ரீபில்டிங் ஃப்ரம் தேர். நான் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்தேன். என் கல்வி கட்டணத்தை செலுத்த பல்வேறு வேலைகள் செய்தேன். என் வாழ்க்கையை நான் உருவாக்கி கொண்டிருந்த பொழுதே என் தகப்பனார் தன் வாழ்க்கையை மறுபடியும் கட்டெழுப்பிக் கொண்டிருந்ததை கண்டேன். அந்த நிலை மறக்க முடியாத பல பாடங்களை போதித்தது. இழப்பதற்கு நிறைய இருக்கும் பொழுது மறுபடியும் தொடங்குவது கடினமாகிறது. ஏனெனில் உங்களது அந்த முடிவு அநேக பிழைவுகளை இணைத்திருக்கும். சரியான தருணத்திற்காக காத்திருக்கும் வாய்ப்பு என் தந்தைக்கு இல்லை. அவருக்கு பொறுப்புகள் இருந்தன, குடும்பம் இருந்தது, திரும்ப கட்ட வேண்டிய வாழ்க்கையும் இருந்தது. இருந்த போதிலும் முன்னே செல்ல அவர் வழியை கண்டுபிடித்தார். ஆகவே தான் கண்டிப்பாக வேண்டும் என்ற நிலை வருவதற்குள், அதாவது தெரிவு செய்ய ஏராளமானவை இருக்கும் பொழுதே வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள யோசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நினைப்பவற்றை முடிந்த அளவு வாய்ப்பு இருக்கும் பொழுதே முயற்சித்து விட வேண்டும் என்பதற்கு காமில் கஜேரா தன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.